எப்படி அழகாக பிஸா மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி பீஸா. தேவையான பொருட்கள்: சில்லி பவுடர், கார்ன், ஆனியன், கீ, மொசரல்லா சீஸ், கேப்சிகம், டொமேட்டோ சாஸ், சீஸ் ஸ்லைஸ், கோதுமை மாவு, சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு சென்டரில் சீஸ் ஸ்லைஸை வச்சுட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க. பொங்காமல் இருக்கிறதுக்கு இப்படி எல்லா இடமும் அப்படி லைட்டாக ஃபோக் வச்சு போட்டுக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சதை இப்படி போட்டு லைட்டாக சுட்டு எடுக்கணும். ஃபுல்லாக சுட்டக்கூடாது, லைட்டாக சுட்டு எடுக்கணும். சப்பாத்தியில் உள்ள சீஸ் லைட்டாக மெல்ட் ஆகணும், ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாது. லேசாக மெல்ட் ஆனோன்னா எடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் விட்டுட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் எல்லா இடம் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஆனியன், அப்புறம் கார்ன் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கேப்சிகம், தோசைக்கல் காஞ்ச உடனே சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கீ போட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்ச சப்பாத்தி எடுத்து அதில் போடுங்க. அது வந்து நம்ம மாற்றி போட போகிறதில்ல, அதனால் அது வேகிறதுக்காக வேண்டி மூடி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து சப்பாத்தி பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிங்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.